வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விசித்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பிக் பாஸ் சீசன் 7ல் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட ரெகுலராக நம்மளுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கல்ல, உங்களோட ரெகுலர் கமெண்ட்ஸை பார்க்குறோம். அந்த ரெகுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் தோஹா, சம்பத்குமார், சுரேஷ் ராகுல், மாலதிவ்யா, யூசர், சரஸ் முத்துசெல்வி, ரவிக்குமார், சுபாஷினி சம்பத், ரேவதி அழகேசன், அபீர், ஷர்மிளா பேகம், ஜோ, ஆலிஸ், பிரெண்டா. இது இல்லாமல் ஆமாம், இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறீங்க ரெகுலராக, அப்புறம் மலேசியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்காலேருந்துலாம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நாங்கள் திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதுக்காக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்படி யார் பெரியாவது நாங்கள் விட்டுருந்தோன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன் உங்களுக்காக இது எஸ்பெஷலி சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தான் உங்களுக்கு பேசணும் பார்த்தோம். அதன்படி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணது இன்றைக்கி 1100 கிட்ட, 1020க்கு மேலே போயாச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து கீப் சப்போர்ட், அவ்வளோதான் சொல்லுவோம். நாங்கள் அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு இப்போ சொன்னவங்க எல்லாம் வந்து ரெகுலராக நாங்கள் பார்க்குறோம். ஒரு நாள் கூட அவங்களோட பேர் வரலன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இவங்க இன்னைக்கு நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணலை, ஒருவேளை நம்ம வீடியோ பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸில் வந்து நம்ம சம்பத்குமார் சாரும் ரெசிடென்ட் வரவே இல்லையா, அப்போ ஏன் நம்மளுக்கு பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு சம்பத்குமார் சார் வந்துட்டாங்க நேற்று போட்ட வீடியோவில். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் வந்து நீங்கள் கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ். ஓகே, இப்போ என்னென்ன விசித்ரா பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த அம்மா டே 1 உள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி விசித்ராவை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து ஊரறிந்த உண்மை என்னென்னா, அவங்க கிளாமர் ஆர்டிஸ்ட் தான், எல்லாருக்குமே தெரியும். அவங்க வரும்போதே மிகப்பெரிய இதில் தான் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நேம், விசித்ரா மேடம்க்கு என்ன நேம் ரீச் ஆச்சு, ஐ மீன் என்னென்னா ரீச் ஆச்சு மக்கள் மனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா மடிப்பம்சா தான். மடிப்பம்சா விசித்ரா அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுலேருந்து தான் அவங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. ஆமாம், அப்படிப்பட்டதான ஒரு விசித்ரா மேடம் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்ததையும் அவங்க வந்து டார்கெட் பண்ணது வந்து அனன்யா. அதுவும் அந்த சின்ன பசங்கள்லாம் அனன்யா, ரவீனா, ஐஷூலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி, காஸ்டியூம்ஸை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதில் ஏன் எனக்கு கோபம் வருது, நமக்கு எல்லாருக்குமே கோபம் வரும். இந்த அம்மாவே வந்து ஃபுல்லாக இவங்க ஆள் கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் விசித்ரா மேடம்னாவே கிளாமர் ஆர்டிஸ்ட் தான். அது வந்து யாரும் மறுக்க முடியாது, போய் சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மை, அவங்க வந்து கேரக்டர் ரோல்லாம் வயசானதுக்கு அப்புறம் தான் நடித்தாங்க. ஆமாங்க, அதனால தான் நம்மளுக்கு கோவம் வந்தது காரணமே. இவங்க வந்து இந்த 3 அந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்களுடைய காஸ்டியூம்ஸை வச்சு பேசுறது தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அட்லீஸ்ட் மெதுவாவது சொல்லியிருக்கலாம் வேறு மாதிரி. நம்ம இப்போ வெளியிலேருந்து அதை தான் ரிவ்யூ பண்ணுறோம், இது மாதிரி ட்ரெஸ்ஸை போடாதீங்கன்னு. ஆனால் இப்போ தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஒரு மாதிரி டைட்ஸாக ஒரு லெகின்ஸ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்ப இப்போ பெரியவங்கன்றதுனால யாருமே அதை விமர்சனம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அவங்க ரொம்ப அக்லியாக தான் அதுக்குள்ளே வந்து அந்த டாஸ்க்லாம் போய் அட்டன் பண்ணும்போது அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது சொல்கிறோம். நம்ம அனன்யாவோட வந்து டேட்டோ பற்றி ஃபஸ்ட்டு விமர்சனம் பண்ணாங்க. அவள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அதையே வந்து அவள் இதுவில் நாமினேஷன் டைமில் இது மாதிரி விசித்ரா வந்து இது மாதிரி பேசுகிறாங்க, என்னோடய டேட்டோ பற்றிலாம் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கேம் பிளே தான் ஃபஸ்ட்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களோட பர்சனலாக அட்டாக் பண்ணி அவங்கள வந்து எலிமினேட் பண்ணணுன்றது தான் அவங்களோட ஐடியாவாக இருந்ததுன்னு இதில் தெளிவாக தெரியுது. இரிட்டேட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே வந்து அனன்யா வந்து வைல்டு கார்டாக உள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்போ இதே ஸ்டாண்டில் நிற்காத விசித்ரா எவ்வளோ கேம் பிளே பாருங்கள், டபுள் கேம் ஆடுறாங்க. அவள் ஷார்ட்ஸ் ரொம்ப ட்ரௌசர் மாதிரி ஒரு குட்டியோ ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பா. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இது மாதிரிலாம் தான், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் நான் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்ளாஸ் கொடுக்குறாங்க. அப்போ மாறி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சோந்தி குணமாட்டம் இவங்களோட. பிக் பாஸ்குள்ள வந்தால் வேற மாதிரி பேசுவீங்க விசித்ரா மேடம், வெளியே வந்தால் வேற மாதிரி பேசுவீங்களா?
ஆமாம், இப்போ வெளியில் வந்தும் அவங்க வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் அவங்க ஒரே ஸ்டாண்டில் நிற்க மாட்டாங்க. பிரதீப் ஆண்டனி விஷயத்துலேயும் இவங்க இப்படி தான் நடந்துருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஜோவிகா. ஃபஸ்ட்டு அனன்யா கிட்ட அட்டாக் நடந்தது, அடுத்தது ஜோவிகா கிட்ட நடந்தது. இத்தனைக்கும் ஜோவிகா வந்து வெளியிலேயே அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டாகவே இவங்க இருந்திருக்காங்க. நிறைய பார்ட்டி இதுக்கெல்லாம் ஒன்றாவே போயிருக்காங்க. அதனால பழக்க வழக்கம் நிறைய இருந்ததுனால உள்ளே வந்ததே ஃபஸ்ட்டு ஜோவிகாவுக்கு ஒரு பேம்பர் மாதிரி இருந்தாங்க இவங்களும் யுகி சாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடு வேணும்ல, அதை வச்சு தானே இவங்க அடித்து தானே இவங்க யாருன்னு காட்டுவாங்க. அதனால் வந்து இவங்க ஜோவிகாவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவளுடைய எஜுகேஷன் விஷயமா ஒரு அந்த சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ வந்து படிக்கலை, உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்லாம். தமிழர்களை நம்ம போற்றணும், ஓகே. தமிழ் தெரியாதவங்களை பற்றி நம்ம அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையில்லாத, அதுவும் அது சின்ன பொண்ணு, அதை வச்சு ஒரு பர்சனலாக எதை இது பண்ணால் மனசை காயப்படுத்த முடியுமோ அதால வார்த்தைகளை வாங்குறது புடுங்கிறது, அதை வச்சு சண்டை போடுறது. ஆமாம், அது மாதிரி அவங்க கூடவே உட்காந்து மற்றவங்களோட பர்சனலாக கேட்டுக்கிட்டு அதை வச்சு டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் அர்ச்சனாவோட சிஸ்டர். அது ப்ரீஃபாக நம்ம பார்த்துட்டே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோவிகாவை இது மாதிரி தான் அவளோட எஜுகேஷன் விஷயமா அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வர்மா வந்து அவனுக்கு வந்து இவங்க வந்து அது ஏன்னு தெரியல அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பிரதீப்போட நல்லா பேசிட்டுலாம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா பிரதீப்பை அடிச்சிருவேன், முகத்தில் அடிப்பேன். அது எப்படி அது அப்போ வந்து வைலண்ட்டு. இவங்க ஒரு லேடியாக இருந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் வைலண்ட்டை தானே செய்கிறாங்க. பிரதீப் வந்து அதுவும் அவங்க கிச்சன் கவுண்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. பிரதீப் பிக் பாஸ் ஹவுஸில் இருப்பார். இங்கேருந்து பேசும்போது திரும்ப வந்து பேசினா உன்னை குக்கர் மூடியிலேயே அடிச்சிருவேண்டா அப்படின்வாங்க. அப்போ ஒரு லேடியாக இருந்துக்குன்னா இவ்வளோ பெரிய வைலண்ட் எதுக்காக அது பேசினாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் பேசிட்டோம். இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம்னா, விஜய் வர்மா வந்து எல்லாருமே நம்ம வெளியே பார்த்தவங்களும் வந்து திட்டினோம், உள்ளே இருந்தவங்களும். ஏன்னா அந்த இவனை போட்டு தூக்கி போட்டதை அவ்வளோ தூரம் நடக்கும்போது அதுக்கு வந்து எல்லாம் அகைன்ஸ்டாக இருக்கும்போது விஜய் வர்மாக்கு இந்த மாதிரி விஜய் வர்மாக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரதீப்பை திட்டுவாங்க. ஸோ இவங்க வந்து டபுள் கேம் தான் அடிக்கும். டபுள் கேம் இல்லை, நிறைய கேம் பிளே, நிறைய இவங்க ட்ரிபிள் கேம் கூட விளையாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாட்ட இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னா, விஜய் வர்மாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது பலியாட யார் அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம இவனை பிரதீப்பை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரதீப் வந்து ஒரு தடவை வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு ஏசி காற்று வரலையா, தூக்கம் வரலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, மேடம் உங்களோட பெட்டில் வந்து நான் படுத்துக்கிட்டுமா கொஞ்சம் நேரம் அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு மாயா பூர்ணிமாகள்லாம் வேற மாதிரி இவங்க போயிட்டு அவனை ஒரு மாதிரி கிரியேட் பண்ண ஸ்டாம்பிங் பண்ண பார்ப்பாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இவர் திரும்ப ஏதோ சிரிச்சுட்டு தான் ஜாலியாக பேச போவார். ஏன்னா விசித்ரா மேடமும் பிரதீப்பும் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அங்கே பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் சரி, ஸ்மால் பாஸோட அந்த பின்னாடி கார்டன் ஏரியாவிலையும் நல்லா உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இவங்க டார்கெட் பண்ணி டக்குன்னு வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் வந்து எப்படி இருக்கா, இவன் அவங்ககிட்ட நல்லா பேசி பழகிட்டு இவனோட நல்ல விஷயங்களை வாங்கிட்டு இவனை அப்படியே அடிக்கிறது. அப்போ வந்து அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன விசித்ரா மேடம் இதுக்காக அவனை வந்து முகத்தில் அடிப்பேன்றது அங்கே வந்து வைலன்ஸ் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா, நான் எல்லாருக்கும் அம்மான்னு சொன்னாங்க ஜோவிகா மேட்டரில். அப்போ எல்லாருக்கும் அம்மான்றவங்க வைலண்ட் எப்படி காட்டலாம், பொறுமையாக சொல்லியிருக்கலாம். அதே விசித்ரா மேடம் அடுத்த தடவை பார்த்தீங்க இவங்களுக்கு வந்து ஏசி காற்று வரல, அதனால தினேஷை கூப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் இங்கே வந்து என் கூட வேணால் வந்து படுத்துக்குங்க என் பெட்டில், ஏன்னா அப்போ தானே தினேஷை வந்து ஸ்டாம்பிங் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து அப்போது விசித்ரா மேடம் அப்படி கூப்பிட்டு படுன்னு சொல்லும் போது அவர் ரியாக்ட் பண்ணாமல், ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் விசித்ரா மேடம் வந்து ஸ்டாம்பிங் கேம் விளையாடுறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கேம் பிளே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் என்ன சொன்னாங்க, நிக்சன் கூட வந்து ஐஷு பேசும்போது இவன் கூடலாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா, ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா, கன்சர்வேட்டிவ் ஃபேமிலின்னு சொன்னா அப்படின்ட்டு பிக் பாஸ் ஹவுஸ் பெட்ரூமில் உட்காந்துட்டு எல்லாரும் கூட உட்காந்து பேசியிருப்பாங்க. பேசிட்டு கூல் சுரேஷ்லாம் தான் அங்கே இருப்பார். ஒரு இது மாதிரி வந்து பப்ளிக்கில் அப்போ கூட தினேஷ் கூட சொல்ல, ஆமா இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவகிட்ட இங்கே இப்படி பேசிட்டு ஐஷுகிட்ட போயிட்டு சொல்லிட்டு, நீ ஏன் நைட் ஆனால் போயிட்டு வெளியில் உட்காந்துட்டு பேசுகிற, 11 மணிக்கு மேலே உட்காந்து பேசாத, ஏன்னா இந்த நிக்சனுக்கும் இவளுக்கும் வந்து பேட் நேம் வெளியில் வருது அப்படின்றத தெரிஞ்சிட்டது. இப்படி பேசிட்டு அடுத்த அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க, நிக்சன்கிட்ட போயிட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து கிச்சன் கேபினெட்லேருந்து வெளியில் பேசுவாங்க. நீ என்னடா உன்ன மாதிரி பையன்களை தாண்டா இது மாதிரி பொண்ணுங்களுக்கே பிடிக்குது அப்படின்னு அப்படி ஏற்றி இறக்கி பேசுகிற அக்லி பிளே
ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக பேசணும். நீங்கள் தான் நல்ல ஏஜ் பர்சன், எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒன்று டேய் இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் பொறுக்கித்தனமாக இருக்குன்னு ஒரே வார்த்தையில் பேசியிருந்துருக்கணும். அப்படி இல்லாமல் என்னடா இது முடி, என்னடா உன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மாதிரிலாம் இப்படி இருக்கிற பிள்ளைங்கள பையன்களை தாண்டா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பையன்களையும் அங்கே ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க. நிக்சனை ஒருத்தன் இல்லை, மற்ற எல்லா பையன்களையும் ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் வந்து இந்த ஐஷுவையும் ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இதை பெரிய இஷ்யூவாக வந்திருப்பாங்க, இதை வச்சே ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க, நாமினேஷனில் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் விசித்ரா வந்து நிக்சனோட கேம் பிளேக்கு வேணுன்றனால நிக்சனும் இதை வச்சுட்டு அவங்கள நாமினேட் பண்ணவே இல்லை. அவங்களும் வந்து நிக்சன் அவங்களுக்கு தேவைன்றதுனால அவங்களும் இவனை நாமினேட் பண்ணல. இந்த விஷயத்துல தான் தாய் மகன் இந்த உறவுலாம் இருக்கும் பயங்கரமா. ஆமாம், இது வந்து அக்லி பிளே தான். இதை பார்க்க போனாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அக்லி பிளே தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஷு கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து நிக்சனை பற்றியே நிறைய காசிப் பேசுவாங்க. இது ஐஷு கிட்ட பேசுறது மட்டும் இல்லை, பூர்ணிமா இது மாயாவை பற்றி நம்ம அர்ச்சனா கிட்ட வந்து இவங்க போய் சொல்லுவாங்க, மாயா வந்து என்னை வந்து மேனிப்புலேட் பண்ணுறா. அது எதுக்காக இந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு பிரதீப் போனதுக்கு அன்னைக்கு தான். அப்போ வந்து அர்ச்சனாவும் இவங்களும் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு விசித்ரா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது தப்பு தான் அவனை வந்து வெளியில் அனுப்புனதுன்னு எங்கே இப்படி பேசிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மாயா வந்து நைட்டு உட்காந்து பேசுவா. அதுக்கப்புறம் மாயா உட்காந்து பேசும்போது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் செஞ்சுருக்கீங்க, அவன் தப்பு தான், அவன் பண்ணது தப்பு தான். ஆக மொத்தம் அந்த இடத்துல அவங்க ஈகோ வெளிப்படுத்துதாங்க. அதுதான் இவங்க கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு இவங்களும் ரெட் கார்டுக்கு கையை தூக்கி இருப்பாங்க. அப்போ வந்து நாமினேஷன்ல வந்து ரெட் கார்டுக்கு ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் பொய் வேஷம். அதனால மக்களோட அப்ளாஸ், மக்களோட அகெயின்ஸ்டா பேசுனது இவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல, புரிஞ்சிருப்பாங்க. கமல் சார் பேசுனதெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ இவனுக்கு பிரதீப்க்கு வந்து வெளியில் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணலான்னு பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே உட்காந்துட்டு கேட்பாங்க கன்ஃபெஷன் ரூமில், எதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி வச்சு ஒரு 2 வாரம் ஓட்டுனீங்க. அப்போது மற்றவங்க மேலே சவாரி பண்ணி தான் நீங்கள் உங்களோட வேலைகளை உள்ளே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இத்தனை நாள் கடந்து வந்தீங்க. நீங்கள் பெருமையே பட்டுக்கக்கூடாது விசித்ரா மேடம். இத்தனை நாள் நான் உள்ளே வந்து 100 days வந்து இது வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்பில் யாருமே உள்ளே இல்லைன்னு நீங்கள் பெருமைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான விளையாட்டை தான் நீங்கள் விளையாடி இருக்கீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ மாயாட்ட பேசினாங்க. மாயாட்ட பேசிட்டு திரும்பவும் அர்ச்சனா கிட்ட மார்னிங்கில் என்ன பேசுகிறாங்க, இது மாதிரி வந்து என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டான்ற இந்த விஷயத்தை தான் அவகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாதிரி கேம் விளையாடுற, இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, அது என்ன சொல்லுவாங்க, துபாகூர் கேம் விளையாடுறது யாருன்னா நம்பர் 1 வந்து நம்ம விசித்ராவை சொல்லலாம். ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல்ன்றதே விளையாடல. அதாவது யார் மேலேயாவது ஏறி அந்த வேதாளம் முருக மரத்தில் ஏறிச்சின்னுவாங்க, வேதாளம் வந்து விக்ரமாதித்த மேலே ஏறின கதை தான். எல்லார் மேலே ஏறி உட்காந்துன்னு சவாரி செஞ்சுன்னு அப்படியே காலங்களை கடத்தி ஓட்டினாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடின விளையாட்டு எப்படி இருக்குன்னா, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது. அப்படிதாங்க இருக்கு இவங்களோட விளையாட்டு கேம். பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் நமக்கு வருது. சிரிப்புனா கோவப்பட முடியாத இடத்துல நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வரும் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கு. ரொம்ப அசிங்கமாக விளையாடிட்டு தான் நல்லா விளையாடின மாதிரி ஒரு மிடுக்கு. ஆமாம், அவ்வளோ வேலை பண்ணிட்டோம், ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்பாங்க. அப்படியா, நான் பண்ணேண்ணா, நான் பண்ணியிருக்க மாட்டேனே, அதுலயும் பொய் வேஷம். இது இல்லாம தினேஷை வந்து பர்சனலா டார்கெட் பண்றது பயங்கரமா. பிரதீப் போன பிறகு கூல் சுரேஷ் கிட்ட கொஞ்ச நாள் இவங்களோட டார்கெட் இருந்தது. கூல் சுரேஷ் எப்படி பண்ணாங்கன்னா, அவரோட பர்சனல், அவர் வந்து வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன் அது மாதிரி ஃபீல் பண்ணி அழற விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறது, அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஒரு நாமினேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவையில்ல, அசிங்கமாக இது என்ன தனிப்பட்ட உரிமையாக தனிப்பட்ட இதில் வந்து சொன்ன விஷயங்களை பகிரங்கமாக நாமினேஷனில் வேற மாதிரி காமிச்சிருவாங்க. ஆமாம், அப்படி வந்துட்டு உடனே நாமினேஷனில் வந்து இவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிக்காமல் வந்துட்டாரு. அதனால் அதாவது அண்ணன் அப்படி சொல்லி ஏண்டா டே அப்படின்ற கதையாக இருக்குது. அது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அவங்களோட வயசுக்கும் அவங்களோட இதுக்கும் வந்து இது அழகல்ல அப்படின்னு தான் நாங்கள் தோணுது. இல்லை அதே மாதிரி தினேஷுடைய ஒய்ஃபு, ஆமாம்,
பேர் என்னது அந்த ரச்சிதாவை பற்றி பயங்கரமாக பேசி ஆமாம், ஒரு அம்மான்ற ஒரு கேரக்டர் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் கூட அவங்களுக்கு தெரியல. அம்மான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை பிரித்து வைக்கிற வேலையை பார்க்கலாமா? வில்லி கேரக்டர் மாதிரி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேமரா முன்னாடி போயிட்டு நீ வந்து இவன் கூட இருக்காதம்மா நீ போயிடுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன ரெப்ரசன்டேட்டிவா? இதே தான் வந்து அந்த மனுஷன் வந்ததே வந்து அவன் தான் மனைவியோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் வந்தான் ஆளு. ஒரு வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஈஸியாக பிரித்து வச்சிடறதுக்கு. இனிமே வந்து இந்த அம்மா வந்து கிளாமர் விசித்ரா மேடம் இல்ல, வில்லி விசித்ரா. ஆமா, அப்படி சொன்னாதான் கரெக்டா பொருந்தும். இத வேற கமல் சார் முன்னாடி நான் அப்படிலாம் ஒண்ணுமே பேசல சார் அப்படின்னாங்க. நம்ம கமல் சாரே ஜில்லா கேடின்னு வச்சுக்கீங்களேன், அவர் உடனே எல்லாம் சொல்லிட்டாரு, உங்களுடைய ஓரங்க நாடகத்துல நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஒரு சரியான ஒரு பஞ்ச் அந்த இடத்துல. அப்படியே யோசிச்சு அப்படி தெரியாத மாதிரி அப்பா அப்படியா நானா ஆமாமா சொல்லிருந்தேன் நான் அதுக்கு சொன்னேன். ஆமா, அப்ப மக்கள் திட்டுறாங்கன்னா ஏமா திட்ட மாட்டாங்க, உண்மையை சொல்லு. இதுதான் அன்னைக்கே பாட்டே இருக்குதுமா, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு ஒரு பாடல் வரியே இருக்குது. ஸோ இந்த பாடல் வரியெல்லாம் கேட்டு தான் நம்மளும் வளர்ந்துருக்கோம். அட்லீஸ்ட் பெரியவங்களாம் நம்ம வீட்டில் வயசானவங்களாம் சொல்லி கொடுத்தே வளர்த்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஏஜ் குரூப் இருக்கிற நீங்கள் ஏன் இப்படி ஒரு பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு உங்களை காப்பாற்றும்னு நீங்கள் நினச்சிங்க? இதில் ஒன்று தான், இந்த அம்மா ஒன்று இண்டிவிஜுவலாக ஒரு கேம் விளையாடுனா ஆரியமாலா டாஸ்க் தான். அதில் ஒண்டிதான், அதுவும் பிரதீப்ன்றவன் ஒன்று பின்னாடி தலைவே தான் நீ முன்னாடி போன. ஆமாம், எஸ்பெஷலி இவங்க வந்து பிரதீப் ஆண்டனி, தினேஷ், கூல் சுரேஷ் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி. அதுக்கு அடுத்தது வந்து ரவீனா மணியை பற்றியும் இவங்க பயங்கரமாக பேசினாங்க. இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து இது மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது, எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேருமே பேசியிருக்கிறாங்க அப்படி நீங்கள் பேசுங்க. அதெல்லாம் மக்கள் நாங்கள் பார்த்து இங்கே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பிளேயரு, நீங்கள் வந்து அங்கே எதிராக அவங்க கூடவே வாக்குவாதம் பண்ணணும், நீங்கள் பேசணும். நீ பேசுறது தப்பு, நீ செய்யறது ரைட்டுன்னு அவங்க சரியாக செய்யும் போது நீங்கள் அப்ளாஸ் பண்ணி நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணி கூடவே விளையாட வைக்கணும். அவங்க தப்பு பண்ணும்போது நீ செய்யறது தப்புன்னு சுட்டி காட்டணும். இதுதான் கேம் பிளே. உள்ளே உட்காந்துட்டு கிச்சனில் நின்று கரண்டி ஆட்டிக்கிட்டோம் மற்றவங்களெல்லாம் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அங்கே உள்ளே வந்து விளையாட வரல மேடம். நீங்கள் விளையாடவே இல்லை, அதுதான் ஒன்று. ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த ஊர்கிழவிங்க உட்காந்துட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை தான் நீங்கள் உள்ள வந்து பேசியிருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது உங்களை எப்படி பேசணும், என்ன மாதிரி திட்டினாலும் எங்களுக்கு என்ன சொல்றது, ஆமா நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த கதை. ஏன்னா நீங்க வேற வேற மாதிரி நடந்துக்கிறீங்க உள்ள. இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் நீங்கள் வேதனைப்படுத்தின அந்த சுவடு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி தம்மா இருக்குது? இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதெல்லாம் வாடிக்கையாக போச்சுன்னு தான் உங்களை பற்றி பேச தோணுது. நம்ம எம்ஜிஆர் பாடல் வரிகள் தான் நம்ம டிஎம்எஸ் பாடியிருக்கிறாரு. கவிஞர் வாலியோட வைர வரிகள் இதெல்லாம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த பாடலை தான் ஞாபகப்படுத்துறீங்க. நீங்கள் இவ்வளோ வயசுள்ள நீங்கள் இவங்களை எல்லாம் போட்டு படாத பாடுபடுத்தியிருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்டார் டாஸ்க்கு தெரியும், நம்ம சரவணன் விக்ரம் ஈஸியாக ஏமாற்றி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து அந்த ஸ்டார்ஸை வாங்கினார் இல்லையா, அந்த டாஸ்கில் வந்து இவங்க வந்து நம்ம அர்ச்சனாவை வந்து கேவலப்படுத்தியிருப்பாங்க. அதாவது அவள் ஏற்கனவே பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது அவளுடைய பீரியட்ஸ் டைமை பற்றி ஏதோ பேசியிருப்பாள், அதாவது கிளினிக்கல் ரூமுக்கு கூப்பிட சொல்லி. அதை இவங்க மனசில் வச்சுட்டு எப்படி பர்சனல் அக்லி பிளே ஒரு லேடியாக இருந்துட்டு ஆமாம் அவளை வந்து அந்த இதுவில் வந்து அதை வச்சு பேசுவாங்க. அப்போ வந்து அவன் மனசு கஷ்டப்பட்டதுனால தான் இதுக்கு மேலே இவங்க ரொம்ப இதுவாக வெளியில் வந்துடுவா. அப்பதான் நான் கேக்குறேன், அம்மான்னு சொல்றீங்க, நீ சும்மா தான், அப்ப அம்மா கிடையாது. அந்த அம்மா கிடையாது, இந்த அம்மா 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 ஏ அம்மா அம்மா நீ சும்மா 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 வரும். ஆமாங்க, இவங்க பார்த்தாங்கன்னா அப்படிதான் நடந்துருக்கிறாங்க. ரொம்ப கோவமா தான் வருது. ஏன்னா ஒரு அம்மான்னு வந்து ஒரு ஆறுதலா இருக்கணும் அந்த இடத்துல, பெரியவங்கல்ல. லாஸ்ட்ல அவ்வளவு தூரம் இருந்தோம்,
அவ்வளோ அக்லி கேம் ஆடி சி அப்படின்னு, அதாவது அப்போ கூட வயசானாங்களே, ஸோ இதுக்கு அடுத்தது விட்டு கொடுக்கணுமே அந்த எண்ணெல்லாம் இல்லாமல் அப்படியே நின்று நான் நிற்பேன் ஒன்றுமே பண்ணல. லாஸ்ட்டில் பிக் பாஸே ஒரு டாஸ்க் வச்சு வெளியே அனுப்புவார். அது எவ்வளோ வாலண்டரியா வெளியில இழுத்து விட்டா மாதிரி தான் விசித்ரா வெளில வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட சிஸ்டர் உள்ள வந்திருந்தப்போ கூட அவங்க கூட உட்காந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்ல சாதாரணமாக வீட்டில் நடக்கிறது, என் அக்காவும் நானும் இப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம், இப்படிலாம் அக்கா பண்ணுவா, ஒரு வேலையும் பண்ண மாட்டா, ஜாலியாக பேசுனாங்க. ஏன்னா விசித்ரா மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜ் குரூப். ஆமா, வெளியில இருந்து வந்த அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல, அர்ச்சனாவோட சிஸ்டருக்கு தெரியாது இவங்க எப்படின்னு. அதை சொன்னதையும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் நம்ம அர்ச்சனாவையே அட்டாக் பண்ணி பேசுவாங்க. உடனே அர்ச்சனா அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் என் அப்பா அம்மா வந்த பிறகு ரொம்ப அப்படிலாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுனீங்க, தேங்க்ஸ்லாம் சொன்னீங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்கள திட்டலை, அதனால் வந்து தேங்க்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து உங்கள் வேஷம் கலைஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு அந்த இடத்துல அர்ச்சனா இவங்க முகத்திரையை கிழிச்சது தான் சரியான மேட்ரு. ஆமாம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரூல் பிரேக் வந்து அதிகமாக அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ணியிருக்காங்க. விதிமீறல் விசித்ரா தான் அந்த மாதிரி பேர். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க தான் வந்து பயங்கரமாக ரூல் பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய மனுஷியாக இருக்கவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப கேவலமான எடுத்துக்காட்டு தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபவுல் வேர்டுக்காக அவங்கெல்லாம் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுனாங்க. ஆனால் இவங்களும் வந்து ஃபவுல் வேர்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஃபவுல் வேர்ட்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும் போதெல்லாம் பிபி எத்தனை வந்ததுன்றதை தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு பிபியே வந்துச்சுமா நீ பேசுறது. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கூட ஆரியம்மாலாவை தவிர வேற எந்த டாஸ்க்லையுமே இவங்க ஒன்றும் வின் பண்ணதா எதுவுமே இல்லை. முடியாது. அப்புறம் ட்ரெஸ் மட்டும் ஸ்போர்ட்ஸுக்கு போட்டு போற மாதிரி ஒரு டைட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே உள்ள போவாங்க. ஆனா வெத்தாதான் திரும்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க இப்படி தான் விளையாடி இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாரையும் ஸ்டாம்பிங் பண்ணாங்க, எல்லாரையும் பர்சனல் லைஃப் எடுத்து பேசினாங்க. பிரதீப் எல்லாம் கிராக்கு மென்டலு லூசுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம அர்ச்சனாவை வந்து ஒரு மாதிரி டக்குன்னு கிறுக்கி அப்படின்னு சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கினாங்க. ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்த 2 வீக் வந்து இவங்க கிச்சனை டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜோவிகா வந்தது இவங்களால அங்க செல்லுபடி ஆகல. ஏன்னா ஜோவிகாக்கு எல்லா சமையலுமே தெரிஞ்சிருந்தது. இன்னும் அவளுக்கும் செய்ய தெரியலன்னா இவங்க தான் நான் தான் அப்படின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல மூக்கு ஓடப்பட்டாங்க ஜோவிகாட்ட இருந்து. ஸோ இவ்வளவு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வந்து இவங்க அந்த 2 வாரம் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கூட இருந்தாங்க. 4 வாரம் உள்ள இருந்தாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணதா இவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அர்ச்சனா தான் அந்த 2 வாரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து மாயா பூர்ணிமாட்ட சத்தம் போட்டு கூட பேச முடியாது. ஏன்னா மாயா பூர்ணிமா பற்றி இவங்க பயந்துட்டே தான் இருந்தாங்க. கேம் பிளே தெரிலன்னாங்க. அப்புறம் பிரதீப்பால கேம் பிளே தெரிஞ்சுக்கினாங்க. பிரதீப்பால வந்து ஆரியமாலா டாஸ்க்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் கமல் சாரை வச்சு தான் உஷாராயிட்டாங்க. ஏன்னா மாயா பூர்ணிமாக்கு அப்ளாஸ் நல்லா போகும்போது இவங்களுக்கு கிடைக்கல. கமல் சார் வந்து மாயா பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ளாஸ் என்னன்னா அவரு தான் தெரியுமே பயங்கரமான இந்த வேலையெல்லாம் காமிச்சதுனால ஒருவேளை மாயா பூர்ணிமா காய்ச்சது அந்த பக்கம். இந்த அம்மா அதான் சொன்னேன், எந்த பக்கம் வேணா வேலை செய்யும். ஆமா, இந்த பக்கமும் போவாங்க அந்த பக்கமும் போவாங்க. கேட்டாக்கா நியூட்ரல் கூட அவங்களால சொல்லிக்க முடியல. இல்லைன்னா சொல்லியிருப்பாங்களே, அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க விளையாடின விளையாட்டு வந்து கேவலமான விளையாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க. பிரதீப் ஆண்டனிக்காக அந்த இடத்துல அவங்களோட சுயநலத்துக்காக தான் கேட்டாங்க. ஆனா நீ நல்ல விஷயம் அந்த இடத்துல செஞ்சிருக்கீங்க. அடுத்தது அர்ச்சனா வந்து அழும்போது உன்னோட செல்ஃபுக்காக நீ செல்ஃபிஷா தான் போயிட்டு என்ன பண்ணீங்க, அப்படியே கன்சோல் பண்ற மாதிரி அழாதம்மா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தேத்துனது எல்லாமே உங்களோட வேஷம் கலைஞ்சி போனது. அதுக்கப்புறம் அர்ச்சனாவே எவ்வளவு அளவிச்சிருக்காங்க மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து. சோ ஆக மொத்தம் விஷ்ணுவையும் பண்ணாங்க இவங்க. ஆனா விஷ்ணு சொல்லிட்டா உன் சேர்க்க சரி கிடையாது அப்படின்னா அவங்க கூட்டெல்லாம் தானா சரிஞ்சிருங்க. அதெல்லாம் நம்மளாம் வந்து தவிர்க்கவே தேவையில்ல, அதுவே தகர்ந்து போயிடணும். இவங்களுக்கு வந்து விஷ்ணு கண்டா கொஞ்சம் பயந்தா. ஏன்னா அவர் டப்புன்னு கேட்டுறான். நெத்தியடி விஷ்ணு, அவங்க நெத்தியடி விஷ்ணு கூட வைக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கே தான் சொல்லிட்டாங்க. நல்லவங்களுக்காக இவங்க நல்லவங்க பக்கமும் நிற்கலை, புள்ளிகேங் பக்கம் நின்று கேவலமாக நம்ம இது பார்த்தீங்கன்னா அவங்க 100 நாள் இருந்தது மற்றவங்களோட முதுகு மேலே சவாரி செஞ்சு தான் இவங்களனால அவங்க இருந்தாங்க உள்ள. அதனால் கேவலமாக தோத்துட்டு தான் வெளில வந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா அவங்க அட்லீஸ்ட்டு 3rd place வந்திருக்கலாம். ஒழுங்காக விளையாடி இருந்தா, உண்மையின் பக்கம் விளையாடி இருந்தா. அதுக்கு தான்
அந்த உண்மையை சொன்னால் அந்த பாடல் வரிகள் அவங்களுக்கு சரியா பொருந்தும். இல்லை இவ்வளோ தூரம் நின்று அர்ச்சனா வின் பண்ணுறாங்க டைட்டில் வின்னர், அப்போ கூட அவங்க மூஞ்சில் ஒரு பிரகாசமான இதுவே கிடையாது. ஏன் மாயா வின் பண்ணலன்னு தான் கேட்குது. அப்பயே தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த பக்கம் எவ்வளோ பயாஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அதுவும் உள்ளே இருந்தால் பார்த்துட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்து அகைன் மறுபடியும் உள்ளே வந்தோம் அதே தவிர பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் விசித்ரா மேடமாக சொல்கிற மாதிரி விளையாடல. ஆமாங்க, கமல் சார் கூட நிறைய இருக்குது. சரி, அவரை பத்தி நம்ம பேச வேணான்றதுனால நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை பற்றி இண்டிவிஜுவலாக போடலாம். ஆக மொத்தம் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.